ஐயப்பன் தன்னுடைய அவதார காலம் முடிகிற காலகட்டத்தில் பந்தள அரண்மனையிலிருந்து வெளில கிளம்புறார். எதுக்கு? புலிப்பால் கொண்டு வரத்துக்கு. தாய்க்கு தலைவலி, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். தலைவலியை நீக்குவதற்கு புலிப்பால் ஒரு மருந்தா? யோசிச்சு பாருங்க. எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க? அதை இல்லையே. ஆனால் இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இப்போ பந்தள ராஜா, இப்போ ராஜா இருக்கும்போது ஒரு புலி பால் எடுத்துருவோம் அப்படின்னா ராஜாவுக்கு வேட்டையாடுற விஷயம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த புலியை வேட்டையாடியாச்சுன்னா அந்த புலி செத்து போயிடும். அப்போ அந்த புலியிலேருந்து எப்படி பால் எடுப்பீங்க? அப்போது உயிரோட புலியை பிடிக்கணும். இது நடக்கிற காரியமா அது? அப்படின்னும் போது அந்த வைத்தியராக வந்தவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரே சிவன் ரூபத்தில் சிவனால் அனுப்பப்பட்ட ஒரு அடியார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து, சார் இதுக்கு வந்து புலிப்பால் மருந்து வேணும் அப்படின்னா, ஏதோ ஆட்டுப்பால்லாம் கொடுக்குறாங்க, ஒட்டகப்பால்லாம் கொடுக்குறாங்க, புலிப்பால் எங்கே கொடுக்க முடியும்? புலியை பார்க்குறதே கஷ்டம். அப்படி பயங்கரமான புலியை பிடிச்சி அதில் பால் கறந்து கொண்டு வரது நடக்கிற காரியமா? அதுவும் ஒரு சாதாரண தலைவலிக்கு. இது ஐயப்பனுடைய திருவிளையாடல், தெய்வங்களுடைய திருவிளையாடல். இது ஒன்று. இதுக்கு ரிஷிமூலம் நதிமூலம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் இது லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை உள்ளேருந்து வெளில கொண்டு வரணும் அரண்மனையிலேருந்து. ஏன்னா ஐயப்பனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் அவதாரம் என்பது ஐயப்பனுக்கு தெரியக்கூடாது. இதுதான் தெய்வத்தின் கட்டளை இல்லையா? அப்போ மகிழ்ச்சி அப்படி தான் வர வாங்கியிருக்கான். அப்போது ஐயப்பனை வெளில கொண்டு வரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்லணும்? இப்போது ராஜா என்ன சொல்கிறான்? புலிப்பாலா? அதெல்லாம் நடக்காது வைத்தியரே, வேற ஏதாவது மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தது யார்? சிவனே வைத்தியர் உருவத்தில் வந்திருக்கிறார். இப்போ அவர் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் சொன்னால் அது எடுப்படும். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் முனிவர்கள், மகான்கள், ரிஷிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இதுதான் இவருக்கு பால். இப்போது இவர் கிடைச்ச பால் தான். என்ன சொல்கிறாரு? புலிப்பால் உண்டி தான் மருந்து. அந்த மருந்தை வந்து உங்களால் யாராலையும் எடுக்க முடியாது. உன் அரண்மனையில் இருக்கான மணிகண்டன் அவன் அனுப்பிடான்னார்.